வணக்கம், நான் ரமேஷ் அண்ணா பேசுகிறேன். மாலை மலர் நேயர்களுக்கு என மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. என்றென்றும் ரவிக்குமார் எங்கள் டைரக்டர் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக சினிமாவில் வந்து 2 வருஷமே சினிமா நிற்கிறது ரொம்ப கஷ்டம். 25 வருஷமாக நிற்கிறாரு. 20 வருஷமாக அடி எடுத்து வைக்குது ராஜ் டிவி. 2 பேரும் சேர்ந்து அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான பாராட்டோட எங்கள் டைரக்ட் பண்ணுறாங்க. அதில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் நாங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் கிட்டத்தட்ட 37 படம் பண்ணியிருக்காரு. 37 படத்துலையும் நான் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன் பட் கோ டைரக்டரா. அதில் ஒரு நல்ல விஷயம்னா, எப்போவுமே ஒரு டைரக்டர் சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 100-150 பேர் அவரை நம்பியே வாழ்வாங்க. வருஷத்துக்கு 3 படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு சில படம் வருஷத்துக்கு 3 படம், 2 படம், 1 படம், இப்படி நிறைய படம் பண்ணிட்டு இருக்கோம். டே நைட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அத்தனை யூனிட்டும் கிட்டத்தட்ட 100-150 பேர் அவரால் இத்தனை வருடங்கள் 25 வருஷமாக வாழ்ந்துருக்கோன்னு பார்த்துங்க. அவர் என்ன நன்றி ரவிக்குமார் அவர் போட தெரியல. ஆனால் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற அத்தனை கலைஞர்களும் தொழில்நுட்பவாதிகளும் அத்தனை பேருமே எல்லாருமே அவர்கிட்ட என்ன நன்றியோடு இருக்காங்க. அதான் உண்மை. அவர் இன்னும் பல படங்களை செய்து எங்களை போன்ற கலைஞர்கள் வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பாருங்க, ஒரு அற்புதமான கலை நிகழ்ச்சி. பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் வந்து நினைவு சின்னம் வழங்குகிறார்கள். எல்லா திரைப்பட கலைஞர்களும் கலந்துக்கிறாங்க. நிச்சயமா நீங்களும் கலந்து சந்தோஷப்படும். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு என்னென்று ரவிக்குமாருங்க. ஏன்னா அவரு படங்கள் முடியும் போது அதை ஒரு கேப்டன் போட்டு தான் முடிப்பார். எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர். அதாவது ஒரு பாராட்டுதல்ங்கிறது அந்தந்த காலகட்டத்தில் போய் சேரணும். அப்போதான் அதுக்கு மரியாதை, அவருக்கும் மரியாதை. கலைஞருக்கு மெயின் விஷயமே பாராட்டுதல் தான். மற்றபடி மற்றதெல்லாம் நாங்கள் கவலைப்படவே மாட்டோம். அது 4 பேர் முழுவ தட்டி விட்டு பிரமாதமாக சொன்னால் அவனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி அதை வந்து இப்போ ராஜ் டிவி வந்து முன்னெடுத்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள் அண்ட் பாராட்டுகள். 2 படங்கள் அசோசியேட் டைரக்டராக வேலை செய்தவர் KS ரவிக்குமார். அப்போது எனக்கு தெரியாத அவர் மிகப்பெரிய பணக்காரன். ஒரு நாள் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு போனார். அப்போதான் தெரியுது இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறவங்க எதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு கேட்டேன். ஆனால் அந்த பணத்துக்கு கொஞ்சம் கூட தலையில் ஒட்டாமல் 2 படம் ஒர்க் பண்ணி, எனக்கு ஆக்சுவலாக பைக்கில் என்ன அவர் தான் கூப்பிட்டு போவார். 1000 பூக்கள் மலட்டம்லாம் ஒரே ஒரு ஷார்ட் நடிக்கணும்னு கேட்பார். அப்போவும் அந்த பணத்திமிர் கொஞ்சம் கூட இருக்காது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சும்மா நமக்கு 500 ரூபா இருந்தாலே ஆட்டோவில் போவோம், அப்புறம் கால் டாக்ஸியில் போவோம். அவ்வளோ பரம்பரை பணக்காரன் இவ்வளோ எளிமையாக இருக்கானேன்ட்டு கூட 2 படம் வந்தோன்னே அப்புறம் டைரக்ட் பண்ண போகிற நேரம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சேன். அது இன்னை வரைக்கும் அந்த நன்றி உணர்ச்சியோடு இருக்காரு. இந்த ரவிக்குமார் சாருடைய இந்த பாராட்டுல பங்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்ன, நான் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டேன். அதாவது ரமேஷ் கண்ணா சொன்ன மாதிரி புரியாத பகுதியில் வந்து நான் என்னுடைய குருநாதர் ராம்பராஜ் மட்டும் நான் கிளாஸ் ஒர்க் பண்ணேன். அது பிடிச்சதான் அவர் வந்து என்னுடைய முதல்ல சேரன் பாண்டியன் படத்தில் என்ன ஒரு ஆக்ஷன் மாஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணார். அதுலேருந்து இதுவரைக்கும் நான் பிஸியாக தான் இருக்கேன். அது காரணம் வந்து ஒரு திறமையான தான் அவர் பண்ணியிருக்காருன்றது ஒரு நினைவு. ஸோ அவருக்கு பாராட்டோட நடக்க போவது அனைத்தும் அதில் கலந்து கொண்டு மிக மகிழ்ச்சியாக. ஒரு பெரிய சாதனையாளராக ஒருத்தர் வளரும் போது வந்து இந்த மனித திறன் இருக்கு பாருங்க, முள்ள சாதனையாளர்ன்ற கிராஃப் வேற மனித திறன் என்ற கிராஃப் இருக்கு பாருங்க, அது முள்ள சாதாரணமாக இறங்கி வரும். அது இறங்காம சமநிலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா இருப்பாருங்க. அதுதான் ரவி பாண்டியன் மிக சிறப்பான ஒரு விஷயம். அதனால தான் எல்லாருமே இங்கே இருக்கிற வந்து இவங்கெல்லாம் வந்து நாங்கள் பின்னணியிலேருந்து தோல் கொடுக்குறோன்றாங்க. முன்னணி இருக்கிற நட்சத்திரங்கள் பூரா நாங்கள் விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்கிறோன்றாங்கன்னா அந்த தகுதியை வந்து ரவிக்குமார் அவர்கள் வந்து அவர் வளர்த்து கொண்டதான் காரணமே தவிர அது வேற யாரும் காரணம் கிடையாது. அந்த விஷயத்தை பொறுத்தவரை அது வந்து ரவிக்குமாருடைய தனிப்பட்ட சொத்து. அந்த மாதிரி ஒரு கெஸ்டரை வந்து எல்லார்ட்டையும் வளர்த்துக்கிறது வந்து ரவிக்குமார். அதனால தான் இந்த விழா வந்து எல்லா துறை பக்கங்கள்லேருந்து எந்த பக்கத்தில் போனாலும் இந்த விழாவை பற்றி எல்லாரும் ஆதரவாக தெரிவிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. ரவிக்குமார் வந்து ஒரு சிறந்த இயக்குனர். ரவிக்குமாரமா நிறைய இயக்குனர் வெற்றிகரமான இயக்குனர் இருக்காங்க. ஆனா ரவிக்குமார் வந்து எப்படின்னா வந்து ஒரு சிறந்த பண்பாளர். அப்புறம் வந்து இப்பதான் இந்த யூனியன் கொஞ்சம் பண பிரச்சனை இல்லாம இருக்கு. கொஞ்சம் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு சில கோடிகள்ல வந்து எங்களோட டெபாசிட்ஸ் இருக்கு. ஆனா முதல்ல நாங்க வந்து பதவிக்கு வரும்போது வாடகை கொடுக்கவே வந்து மிக கஷ்டமான ஒரு சங்கமா தான் எங்க சங்கம் இருக்குது. அப்பெல்லாம் வந்து ரவிக்குமார் தான் எங்களோட பேங்க். டைரக்டர்ஸ் யூனியனோட பேங்க் வந்து ரவிக்குமார் தான். எந்த பிரச்சனைன்னு ஆரம்பிச்சாலும் முதல்ல வந்து ரவிக்குமார் கிட்ட தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து 1000-லயும் கொடுப்பாரு, 1,00,000-லயும் கொடுப்பாரு. எங்களோட தேவை என்னவோ, எங்க தேவைன்னா வந்து ஒரு மெம்பர்ஸ்க்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் இருக்கும், அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது பல லட்சம் வந்து எத்தனை முறை போனாலும் அந்த எல்லா முறையுமே வந்து இல்லைன்னு சொல்லாத ஒரே இயக்குனர் வந்து ரவிக்குமார் தான். அப்போ அது போன்ற இயக்குநர்களுக்கு வந்து ஒரு பாராட்டு நடத்தும் போது ஒரு சிறிய இது என்னன்னா,
ஒரு நல்லவனை வந்து பாராட்டும் போது பல நல்லவர்கள் தோன்றதுக்கு கூட ஒரு இதுவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன எங்களுக்கும் ஒரு திருப்தியான ஒரு விஷயம்.